ஸோ இப்போ 101லேருந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கொல்லிப்போரை காயின்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு யார் அப்படின்னா சேர காயின்ஸு. அதுக்கடுத்து வந்து பெருவழுதி. ஸோ பெருவழுதி அப்படிங்கிறப்பே பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்தது. ஸோ அப்போ இது நம்ம கரெக்டாக தெரிஞ்சுது அப்படின்னாலும் நம்ம இது எழுதிடலாம். அதுவும் இல்லாமல் டெக்ஸ்டைல்னாலே காங்கேயம் தான். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மேக்ஸு கொஷின். ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1/7/16 அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ வந்துட்டு 1 கிடைக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்னன் ஏபி T7லேருந்து T4 போயிடுச்சு அப்படின்னா 20. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள். ஸோ சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு நம்பர் கிடைக்கும், 20/3 கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பர் தான் இதை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ இதை பண்ணிங்கனாலும் அதே நம்பர் தான் வரும். ஸோ இதுக்கு மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும். வி கேனாட் டிட்டர்மைன் த ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ இதை வச்சு டிஎனை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், டிஃப்ரென்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். அதோட மொதல் டேர்ம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. கரெக்டு தான். ஓகேவா? ஸோ அப்போ ஏவும் கரெக்டு. ஸோ ஃபஸ்ட்டு 3மே கரெக்டு, 4th மட்டும் தப்பு. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ககன்யான் மிஷனை பற்றின ட்ரூவானது வந்துட்டு என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இஸ்ரோ வந்துட்டு எங்கே ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு வருது, திருவாண்டூரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஆனால் இதுக்கான கரெக்டான ஆன்சர் பெங்களூரு. ஸோ இது வந்துட்டு செகண்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், செகண்ட் ஆப்ஷன் இது ரெண்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஒரு செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னால என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக ஒரு கிளினிக்கல் டெஸ்ட்டு, சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு, ஏரோமெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே கண்டிப்பாக வைப்பாங்க. ஸோ அப்போ இது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 1 3 இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 105 பாருங்கள், சினிமா வாஸ் பிகமிங் பாப்புலர் இன் 1940s. ஓகேவா? ஸோ 90s 40ஸில் வந்துட்டு சினிமா வந்துட்டு பாப்புலராக இருந்தது. ஆமாம், கரெக்டு தான். அண்ணா குட் அச்சீவ் ஹிஸ் ஐடியல்ஸ் த்ரூ சினிமா ஆர்டிஸ்ட். அவர் சினிமா ஆர்டிஸ்ட்டை வச்சு அவரோட ஐடியாஸ் எல்லாத்தையும் நிறைய பேருக்கு வந்துட்டு இது பண்ணார், ஸ்ப்ரெட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அண்ணா வந்துட்டு நிறைய எழுதுவார். ஸோ அந்த எழுதின இதெல்லாம் வந்துட்டு எதன் வழியாக கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு படத்துக்கு வந்துட்டு எழுதுறதோ இந்த மாதிரி எழுதி தான் வந்துட்டு அதை கொண்டு போய் சேர்த்தாரு. ஸோ அப்படிங்கிறப்ப இது ரெண்டுமே வந்து கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 106 பாருங்கள், ப்ரிவென்ஷன் டிடென்ஷன் ஆக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆக்ட் வந்து எந்த வருஷம் அப்படின்னா 1950ல் நேஷ்னல் எமர்ஜென்சி ஆக்ட் வாஸ் சைன்ட் இன்டு லா பை பிரசிடென்ட் ஜெரால்டு ஃபோர்ட் ஆன். ஸோ எதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தோ பாகிஸ்தான் வார் நம்மளுக்கு நல்லாவே தெரியும், 1971 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், இதுக்கு வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அதை வச்சு நம்ம ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிடலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் 107. ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1 2 கரெக்டு. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பராக இருக்கிறதுக்கு என்ன, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு 25 years, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்துட்டு 30 years, பொசஸஸ் சச் அதர் குவாலிஃபிகேஷன் அஸ் மே நாட் பி ப்ரிஸ்கிரைப்டு பை லா. பார்லிமெண்ட்னால் கொடுக்கப்பட்ட லாவில் இல்லாத குவாலிஃபிகேஷனும் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, அதில் என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்களோ அது மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம படித்து பார்த்தாலே நம்ம படிக்கணுங்கிற அவசியமே இல்லாமலே நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஆனால் இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் ஃபார்ம்டு பை தி எந்த இயர் என்ன இது வந்துட்டு என்ன ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் வாஸ் ஃபார்ம்டு பை தி இந்தியன் கவுன்சில் ஆக்ட் ஆஃப் 1861. ஸோ இதான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃப்ரம் த ஃபாலோவிங் இன் த இயர் 1962 in the wake of Chinese invasion which act was passed. ஓகேவா? ஸோ எந்த ஆக்ட் வந்து பாஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்டி சக்சஷன் ஆக்ட் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், சோசியல் ஜஸ்டிஸ் பேசிக்கலி டஸ் நாட் டீல் வித் ஈக்குவல் சோசியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஸோ சமூக நீதி என்பது அடிப்படையில் சமமான சமூக வாய்ப்புகளை கையாள்வதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதை எப்படி கையாளாமல் இருக்க முடியும்? ஸோ அப்போ இது தப்பு. சோசியல் ஜஸ்டிஸ் இஸ் நான் ப்ரொபோஷனல் டு எய்தர் சோசியல் ஈக்குவாலிட்டி, சோசியல் ரைட், இது எதுக்குமே வந்து ப்ரொபோஷனல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அது ப்ரொபோஷனலாக தான் இருக்கும், கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுமே வந்துட்டு தப்பு. ஸோ இது வரைக்கும் கேட்ட அசர்ஷன் அண்ட் ரீசன் எல்லாமே கரெக்டுனே வருது. ஸோ அப்போ தப்புன்னு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போதே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருது. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸோ பட்ஜெட் வந்துட்டு தாக்கல் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து ஒரு 4 இன்ஜினை பற்றி பேசியிருந்தாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் இன்ஜின் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர். ஸோ செகண்டு வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம அக்ரிகல்ச்சருக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபஸ்ட் இன்ஜின்னாலே அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடலாம். ஸோ செகண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா சிறு குழு தொழில்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, ஸோ எம்எஸ்எம்இ. ஸோ அதான் வந்துட்டு செகண்டு. ஸோ அடுத்தது தேர்ட் இன்ஜின் வந்துட்டு என்னது, பீப்புளுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது. கடைசியாக தான் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டை பற்றி. எக்ஸ்போர்ட் வந்துட்டு நம்மளுக்கு மிஞ்சி தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு இந்த ஆர்டர் தான் நம்மளுக்கு, இது நார்மலாகவே நம்மளுக்கு இந்த ஆர்டர் வந்துட்டு வந்துடும். ஸோ இதுவும் நிறைய பேர் கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் த ஃபங்க்ஷன் ஆஃப் த ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இதில் வந்துட்டு எது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணாது அப்படின்னு கேட்குறாங்க. யூனியன் பட்ஜெட்டை வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் போடாது, மற்றபடி இது எல்லாமே வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் பண்ணுற வேலை தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இதில் வந்துட்டு எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இன்க்ரீஸிங் பேங்க் ரேட் பாலிசி ரெடியூசஸ் பாரோவிங் அமாங் பிஸ்னஸ்மேன். பிஸ்னஸ்மேனுக்குள்ளே இருக்கிற மணியை வந்து பாரோ பண்ணுறாங்கல்ல, ரேட்டு வந்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மணி பாரோ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், 2% இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப எல்லோரும் வாங்குவாங்க. இதுவே நான் 5% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப யார் கடன் வாங்குவோம், 5% கட்டணும் அப்படிங்கிறப்ப அது நம்மளுக்கு நஷ்டம் தானே. ஸோ அதனால் யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அது கரெக்டு. டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ இன்க்ரீசஸ் பேங்க் ரேட் பாலிசி. ஸோ இது வந்துட்டு கரெக்டு தான். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பேங்க் ரேட் பாலிசி ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்க்ரீஸிங் ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ். ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறது வந்துட்டு பேங்க் ரேட் பாலிசி தான். ஸோ அப்போ இதுவும் கரெக்டு தான். ஓகேவா. ஸோ அப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்துட்டு கரெக்டு. Next one, the member of the Justice Party were sent to meet Joint Select Committee in London for finalize Government India Act in 1919. ஸோ அப்போ எதில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார் யாரெல்லாம் போனாங்க அப்படின்னா 1, 2, 4, அதாவது ஆர்காட் ராமசாமி முதலியார், கோகா அப்பாராவ், அடுத்து வந்து எஸ்கே துளசிராமன். ஓகேவா. ஸோ இவங்க 3 பேரும். ஸோ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி. Next one, that is the land or country which forces free from fires, famine, wasting, plague and ravages of enemies. ஓகேவா. ஸோ இது வந்துட்டு இதுக்கு வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்துட்டு கரெக்டு சரியா. ஆனால் இதுக்கு வந்துட்டு இது கரெக்டான இதுவாக கேட்டிங்க அப்படின்னா கிடையாது. என்ன அப்படின்னா தமிழில் பாருங்கள். உருப்பசியும் ஓவா பிணியும் செருப்பைகைக்கும் சேராதியல்வது நாடு. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டுமே வந்துட்டு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கரெக்டு தான். ஆனால் இந்த குறளுக்கான விளக்கமானு கேட்டிங்கன்னா இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரெண்டுமே வந்துட்டு தப்பு. ஓகேவா. ரெண்டுமே கரெக்டு. ஆனால் இதுக்கான விளக்கம் இது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்று, இன் அ டைஸ் இஃப் 2 இஸ் adjacent to 3, 5 is 6. which of the following necessarily true. இதில் வந்துட்டு எது கரெக்டான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 3 is adjacent to 6. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1 is adjacent to 4 அப்படிங்கிறது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதோட ப்ரீஃபான வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நான் தனித்தனியாக சம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு யாருக்கு நேராக யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் ஏ, ரோசி தான் வந்துட்டு இருப்பாள். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஒன், மோஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் இஸ் காஸ்டு பை த டெப்ரெஷன் ஓவர் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ இதுவும் கரெக்டு தான். அதே மாதிரி த அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா வித் இன்க்ரீஸிங் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சீஸோட கடல் மட்டமும் வந்துட்டு அதிகமாகும்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு த ஈஸ்டர்ன் கோஸ்டல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு ரிமைன்ஸ் ட்ரை டியூரிங் சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ இது கரெக்டு. ஓகேவா. ஸோ அப்போ என்னது 1, 3 கரெக்டு. ஸோ 2 மட்டும்தான் தப்பு. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. எக்ஸ்கவேஷன் பிளேஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன், ஷெல் பேங்கிள்ஸ் வந்துட்டு எங்கே அப்படின்னா வேம்பக்கோட்டை. அடுத்தது வந்து ரிங்வெல் வந்துட்டு கீழடி. ரோமன் காயின்ஸ் வந்துட்டு எங்கே, அழகன்குளம். சில்வர் ஸ்டாம்ப் வந்துட்டு துள்ளக்கற்பட்டி. ஓகேவா. துள்ளுக்கற்பட்டி. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று, மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆக்ட். ஸோ எந்த இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971. ஸோ நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி 2013. ஸோ இந்த மாதிரி இந்த இயர் கொஷின்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கேட்டிருக்காங்கல்ல, இதோட இயரை மட்டும்தான் மாற்றி கேட்டிருப்பாங்க. ஆனால் ஆர்டரை எப்போவுமே வரிசையாக தான் கேட்டிருப்பாங்க. அப்போ பாருங்களேன், 1971, அடுத்தது என்ன 13, அடுத்தது 16, அடுத்தது 17. ஓகேவா. ஸோ இந்த ஆர்டரில் தான் ஆன்சருமே இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆர்டரில் பார்த்து போட்டுக்கோங்க. சப்போஸ் ஃப்ளூக்கில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. அடுத்த குரூப் 4 எக்ஸாமுக்காக சொல்கிறேன்.
கன்சிடர் அப்பார்ட் ஃப்ரம் இதில் வந்துட்டு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு கரெக்டு. ஸோ ஆர் ரீசன் வந்துட்டு ஃபால்ஸு. ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் வந்துட்டு இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது வந்துட்டு எது வந்துட்டு இன்கரெக்ட்லி பேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ எது வந்து மாற்றி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் வேறு வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் வந்துட்டு இப்படி கேட்டிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு எதாவது தெரியல அப்படின்னா அதே விஷயத்தையே வந்து கொஷினாக மறுபடியும் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக அட்டன் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி இந்த மாதிரி கம்பைன் பண்ணி கூட பார்த்து நீங்கள் போடலாம். ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3 மட்டும்தான் வந்துட்டு தப்பாக இருக்குது. மற்றது எல்லாமே வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி லைனு இஸ் டெட்டர்மைன்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கேலரி ரெக்குவயர்மெண்ட்டு. ஸோ அப்போ இது வந்துட்டு என்னென்னா எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் என்னென்னு ஒழுங்காக தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன்று அசசன் பாருங்கள். C.N. Annadurai was fascinated by the self-respect movement, joined the திராவிடர் கழகம் பார்ட்டி. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? C.N. Annadurai treated ஜஸ்டிஸ் பார்ட்டி அண்ட் திராவிடர் கழகம் ஈக்குவலி. C.N. Annadurai வந்துட்டு இதனால் ஃபேசினேட் ஆகி தான் அப்படி சேர்ந்தார் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. அவருக்கே வந்துட்டு ஒரு இது இருக்குது, அதனால தான் அவர் இருந்தார். ஸோ அண்ணாதுரை வந்துட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டியையும் திராவிடர் கழகத்தையும் வந்துட்டு சமமாக தான் நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டு. ஓகேவா? ஸோ அப்போ ஏ இஸ் ஃபால்ஸ் ஆர் இஸ் ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் 125th கொஸ்டின் பாருங்கள். ஜோசப் அண்ணாதுரையை பற்றி வைக்கம் ப்ரொட்டஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவரை பற்றி சொல்லியிருக்க 4 ஆப்ஷனுமே கரெக்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் ஏ. ஸோ இது 4மே வந்துட்டு கரெக்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு நெக்ஸ்ட் சம்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். தேங்க்யூ.